அனைவருக்கும் என்னுடைய மூகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள். நீச்சபங்க ராஜயோகம் சில ஜாதகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்காத அன்எக்ஸ்பெக்டட் யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பது இந்த நீசபங்க ராஜயோகம். இந்த நீசபங்க ராஜயோகம் ஒரு ராசிகளுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிடுச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய அளவு பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கக்கூடியது. அது ஒரு ஜாக்பாட்டாக இருக்கும், தொழிலாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டை கொடுப்பது தான் இந்த நீசபங்க ராஜயோகம். ஒரு ராசியில ஒரு கிரகமானது நீசமாகி அந்த ராசிநாதனும் அங்கே இருந்து அதோட சில காம்பினேஷனுக்கு உண்டான சில கிரக கூட்டங்களும் இருந்தது அப்படின்னா நீசபங்கம் பெற்று அது சேரக்கூடிய கிரகங்களோடும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு இமாலய வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்போ அந்த பொருளாதாரம், குடும்ப முன்னேற்றம், வசதி வாய்ப்புகள் எல்லாத்தையுமே பெருகி கொடுத்துரும். அன்எக்ஸ்பெக்டடா அது நடந்தே தீரும். இது 3 மாசங்கள்ல பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். இது பண பதவி, சந்தோஷம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ இந்த 2026 இந்த ஜூன் மாச இறுதியில சில குறிப்பிட்ட கிரகங்கள் இடமாற்றத்துக்கு இந்த நீசபங்க ராஜயோகம் மேலும் வலுப்பெறக்கூடிய ஒரு காலகட்டம். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும் இந்த அமைப்புல இருக்கு. இதனால அதிகார உயர்வு, அதிகார பதவி உயர்வு, உத்தியோகம், தொழில் மாற்றம், சந்தோஷம் எல்லாமே கிடைக்க போகுது. அந்த யோகத்தை பெறக்கூடிய முதல் ராசியாக வரக்கூடியது ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நீசபங்க ராஜயோகம் ஒரு திருப்பு முனையை கொடுக்கக்கூடியது, ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுக்கக்கூடியது. பொருளாதார அழுத்தங்கள், கடன்கள் எல்லாமே நீங்கி கடன் சுமை எல்லாம் குறைந்து முன்னேற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு காலகட்டம். தொழில் வியாபாரத்துல பெரும் மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமா ரிஷபராசிக்காரர்கள் வரப்போகுது. அதனால இந்த காலகட்டத்தை கண்டிப்பா இவங்க கெட்டியா பிடிச்சு கொண்டு கரெக்டா பிளான் பண்ணி திட்டங்களை தீட்டி சரியாக செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இமாலய வெற்றியை கண்டிப்பா இவர்கள் பெறுவார்கள். எதிர்பாராத இடங்களிலிருந்து பணவரவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். முதலீடு செய்ததை விட கண்டிப்பாக இந்த காலகட்டம் அதிலிருந்து நீங்க போட்ட முதலீடுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை உங்களுக்கு ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா அது இருக்க போகுது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் மெல்ல மெல்ல நீங்கி ஒரு முடிவுக்கு வர வேண்டிய ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது. நிம்மதி, சந்தோஷம் கண்டிப்பாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாசத்துலேருந்து அப்படி மெல்ல மெல்ல ஸ்டார்ட் ஆகும். வேலை செய்பவர்களுக்கெல்லாம் மேலதிகாரிகளுடைய பாராட்டு தன்மை கண்டிப்பாக உண்டு. உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, அந்த சம்பள ஹைக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி இடம் மாறுதல், இது எல்லாமே கிடைக்க போகுது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அந்த சம்பள உயர்வு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். மகிழ்ச்சியான விஷயங்கள், சந்தோஷங்கள் எல்லாம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இது நடக்க போகுது. நீங்கள் ஒரு வீடு வாங்கணும், இல்லை வண்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதை புது வீடை ரிப்பேர் பண்ணி புதுசாக கட்டுறது, ரினோவேட் பண்ணுறது, பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறது, இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றத்திற்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. படிப்படியாக அடுத்த 3 மாதங்களுக்குள்ள இதை நீங்கள் செயல்படுத்தக்கூடிய காலகட்டமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இது வருது. அதுக்கு அடுத்தது மெல்ல மெல்ல அடுத்த முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு ராசியாக வரக்கூடியது கடகம். பொதுவாக இந்த கடகம் பார்த்தீங்கன்னா ஒரு அன்சர்ப்ரைசபிள் ஒரு ராசின்னு சொல்லலாம். எதிர்பாராத ஒரு வெற்றியையும் எதிர்பாராத ஒரு ஜாக்பாட்டையும் பெறக்கூடியது இந்த கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு இந்த அடுத்து வரக்கூடிய 3 மாதம் ரொம்ப ஃபேவரட் மாதம்னு சொல்லலாம். தடைகள் விலக போகுது, புதிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது, முன்னேற்றத்துக்கான பாதையை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கல்வி மற்றும் தொழில் முயற்சிகள்லாம் முன்னேற்றத்தை நோக்கி அடுத்தடுத்து படியை நோக்கி நகரக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல் கான்ட்ராக்டு, வெளிநாடு தொடர்பு, வெளி மாநிலம் சம்பந்தப்பட்ட வேலை, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தருணத்திலிருந்து தள்ளி போனாலும் இதுக்கு மேலே உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. குடும்ப உறவுகள் வலுப்பெறுவதனால கண்டிப்பாக மனம் சார்ந்த விஷயங்கள், மனசாந்தியும், ஒரு கிரிப், ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃப்ரிக்ஷன், இது எல்லாமே கிடைக்க போகுது. மன இறுக்கம்லாம் தாண்டி கண்டிப்பாக உங்களுக்கு மன நிம்மதி பறிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஏற்கனவே தடைப்பட்ட திருமணம் சம்பந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது எல்லாம் இதுக்கு மேலே நீங்கி வரன் கிடைப்பதற்கும், பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் புதிதாக வரன் கிடைப்பதற்கான ஒரு காலகட்டம். உடல்நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அன்றாட பழக்க வழக்கங்களை நல்லபடியாக மாற்றி உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு மெருகேற்றி கொண்டு செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்கு. இந்த காலப்பகுதியில் கடகராசிக்காரர்களுக்கு நிதி முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம், வியாபார முன்னேற்றம், பதவி உயர்வு, அதே மாதிரி இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு நடக்க போகுது. 2
வழக்குகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதா இருந்தாலும் சரி, 1க்கு மேற்பட்ட வழக்குகள் எதா இருந்தாலும், கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும், அதுவும் உங்களுக்கு நீங்கி கொடுத்துரும். இன்று வரக்கூடிய இந்த 3 மாதங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரர்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம். வாழ்க்கையில இந்த தடைகள் எல்லாம் நீங்கி முன்னேற்ற பாதையை நோக்கி நகர்த்தி செல்லப்போகுது. வெளிநாட்டு தொடர்பு மூலியமாக லாபம் கிடைக்கப் போகுது. கல்வி மற்றும் தொழில் நான் ஏற்கனவே சொன்ன மாரி, அவங்க ஏதாவது விருப்பப்பட்டு அந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா அதுவும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். முதலீடு இரட்டிப்பு வருமானம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்கு. அதுக்கு அடுத்ததா வரக்கூடிய ராசி வந்து பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு இதுக்கு மேல ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நகரக்கூடிய காலகட்டம். ஏற்கனவே கன்னிக்கு நம்ம எப்படி சொல்லியிருந்தோமோ, துலாம் வந்து இது மேல மெல்ல மெல்ல மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு காலகட்டம். பொருளாதார ரீதியாக ஒரு திருப்பு முனை, ஒரு சான்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ விட்டதெல்லாம் பிடிப்பதற்குண்டான ஒரு காலகட்டமா துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கு. பணப்பிரச்சனை தீரக்கூடிய ஒரு காலகட்டம், கடன் தீரக்கூடிய ஒரு காலகட்டம், பொருளாதார மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு காலகட்டம். வியாபாரத்தில் இந்த கான்ட்ராக்ட் எல்லாம் கண்டிப்பாக புதுசா நீங்க சைன் பண்ணி, அந்த கான்ட்ராக்ட்ட வந்து கன்வெர்ட் பண்ணி பிசினஸ் பண்றதுக்குண்டான ஒரு காலகட்டம். கூட்டு தொழில்ல இருந்த மோதல்கள், தடைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு ஒரு இறுக்கமான சூழ்நிலைகள், இணக்கமான ஒரு சூழ்நிலைகள்லாம் உருவாகப் போகுது. புதிய முயற்சிகளை எல்லாம் தொடங்குவதற்குண்டான சிறந்த காலகட்டம். திட்டமிட்டு வைத்திருந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தினாலே போதும், வெற்றி உறுதி. கண்டிப்பாக இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கு. நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய முழு ஆதரவு கண்டிப்பாக இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். பல சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கு. மதிப்பு, மரியாதை உயரக்கூடிய ஒரு காலகட்டம். கலை, ஊடகம், அதேபோல மீடியா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட விஷயம் எதுவாக இருந்தாலும், அந்த ஃபீல்டு, ஐடி ஃபீல்டு இது மாதிரி துறைகள் எதுவாக இருந்தாலுமே, அதில் சிறப்பான திட்டங்களை தீட்டி உங்களுக்கு நீங்கள் யாருங்கிறத அந்த பர்ஃபார்மன்ஸை ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. புதிய திட்டங்கள், பதவி உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வளர்ச்சி எல்லாத்தையுமே கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் வரக்கூடிய 3 மாதத்துலேருந்து அப்படி மெல்ல மெல்ல எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு காலகட்டம். ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் கண்டிப்பாக தெரியும். மருந்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாதைகள் அதிகமாக இருந்தது. மாத்திரை மருந்து நிறையா எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அதனுடைய தாக்கம், வீரியம்லாம் கண்டிப்பாக குறையும். இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி வெற்றியை கரெக்டாக தக்க வைத்து, தான் யாருங்கிறத முடிவு பண்ணி, நீங்க இந்த காலத்தை சிறப்பாக பயன்படுத்தினீர்கள் என்றால், நிச்சயமாக வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கைக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. அதுக்கு அடுத்ததா வரக்கூடிய ராசி மகர ராசி. பொதுவா நான் மகர ராசிக்கு நான் ஒண்ணே ஒண்ணு தான் சொல்லுவேன். நின்னு விளையாடக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லுவோம். பலவிதமான கஷ்டங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு, பலவிதமான பிரச்சனைகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு, வாழ்வா சால்வா என்று வாழ்ந்து வரக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு, இந்த மெல்ல மெல்ல உங்களை வந்து உயர்த்தி கொண்டு போகக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்க நிக்கணும். நீங்க களத்துல நின்னா தான் வெற்றி. அதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து ஒரு சுனாமி மாரி அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா எல்லாத்தையும் நீங்க தாங்கி நிக்கும்போது, ஏன்னா இந்த மகர கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உழைப்பினுடைய ராசின்னு பேரு. அடுத்தவர்களை வந்து நம்பி, நம்பி, நம்பி நெறைய முதலீடுகளை செய்து, நான் யாருங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக எப்படிப்பட்ட ஒரு தியாகத்தையும் செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு, இந்த இந்த காலகட்டம் இதுக்கு மேல மெல்ல மெல்ல முன்னேற்றத்தை நோக்கி நகரக்கூடிய காலகட்டம். பொறுத்திருந்து தான் அடிக்கணும். புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள், வேலைகள் கிடைப்பதற்கான ஒரு காலகட்டமா இது இருக்கு. உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரம் மெல்ல மெல்ல கிடைக்க ஆரம்பிக்கும். பணவரவு அப்படியே மெல்ல மெல்ல உங்களுக்கு அதிகமாக போகுது. கடன் சுமைகள் அப்படியே மெல்ல மெல்ல இதுக்கு மேல குறைஞ்சிட்டு வரும். நிக்கணுங்க. நீங்க நின்னு ஃபேஸ் பண்ணாவே போதும். கடகராசி இது மிகர ராசிக்காரர்கள் இந்த கடன் சுமையெல்லாம் குறைய போகுது. சொத்து தொடர்பான விஷயங்கள்ல சாதகமான முடிவுகள், வழக்குகள், ஒப்பந்தங்கள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக இது வந்துகிட்டு இருக்கு. அதை நீங்க பயன்படுத்திக்கணும். குடும்பத்துல மெல்ல 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 இந்த அமைதியையும், சந்தோஷத்தையும் நிலைநாட்டக்கூடிய ஒரு காலகட்டம். ஆ ஆ உங்களுக்கு இத்தன நாள் வந்து ஏமாத்துனவங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னவங்க எல்லாம் இதுக்கு மேல மெல்ல மெல்ல சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சமூகத்துல மதிப்பு, மரியாதை இதுக்கு மேல உயரக்கூடிய ஒரு காலகட்டம். புதிய திட்டங்கள் மற்றும் முதலீடுகளுக்கு எல்லாம் சிறந்த காலகட்டமாக சொல்லப்படக்கூடியது. ஆரோக்கியம் சீராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தடைகள் தகர்க்கப்பட்டு வெற்றி பாதையை நோக்கி நகரக்கூடிய ராசியாக மகர ராசிக்காரர்கள் வருது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நீங்க அன்எக்ஸ்பெக்டட் ஸ்பீட்ல வந்து நீங்க ஜெயிக்க முடியாது. ஏன்னா மகரத்தை பொறுத்தவரைக்கும் அதிபதி சனி பகவான் வந்து உங்களுக்கு ஜாதகத்தில் சிறப்பாக இருந்தார் அப்படின்னா, 0லேருந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவு கோடீஸ்வரனா உருவாக்கி கொடுப்பார். அதே ஜாதகத்துல சனி பகவான் நமக்கு வந்து நீசத்தன்மையில இருந்தாரோ, இல்ல பலம் இல்லாம இருந்தாலோ, கண்டிப்பாக பலவிதமான சோதனைகளுக்கு உட்பட்டு தான் நம்ம பிற்கால வாழ்க்கையை ருசிக்க முடியும். அப்போ முற்பகுதி வாழ்க்கையோட பிற்பகுதி வாழ்க்கை இருக்குங்கிறதையும் நீங்க நினைச்சுக்கணும். அப்போ ஒரு ஒரு ஜாதகத்திலுமே ஒரு ஒரு கிரகங்களுடைய அமைப்பு நமக்கு பலமா இருக்கா? இல்ல பலம் இல்லாம இருக்கா? அப்ப பலமில்லாத கிரகத்தினால நமக்கு என்னென்ன பலன்கள்? பலம் இருக்கக்கூடிய கிரகத்தால் என்னென்ன பலன்கள்ங்கிறத நம்ம ஒண்ணொண்ணும் உங்களுடைய ஜாதகர்கிட்ட, உங்களுடைய அஸ்ட்ராலஜர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.
அதே போல் உங்களுடைய ஜாதகத்திலும் அந்த முடக்கங்கள் நீங்குவதற்கும் அந்த வெற்றி பாதையை அழைத்துச் செல்வதற்கும் எது தடையாக இருக்குது, எது முடக்குது, எங்கே தடுக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குண்டான கேள்வியும் அதிலே தான் இருக்குது, உங்களுக்குண்டான பதிலும் அங்கே தான் இருக்குது. ஸோ அதை சரியான விதத்தில் நீங்கள் கையாண்டாலே கண்டிப்பாக வெற்றியை நீங்கள் ஈஸியாக பெற முடியும். ஸோ அதை பற்றின தெளிவான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அடுத்த பதிவில் வேறு இணைவை பற்றி சிறப்பாக பேசலாம். நற்பவி நல்லதென கட்டும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ.